ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிறகடை காசு சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே நம்ம ஸ்கூலுக்கு போன கிறிஷு வீட்டுக்கு திரும்ப வர்றதே கிடையாது. ஸோ கிறிஷை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு ரோகிணியும் மனோஜும் போகிறாங்க. அங்கே போயிட்டு ஸ்கூல் முழுக்க தேடி பார்க்குறாங்க, கிறிஷை காணோம். ஸோ எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தவிச்சு போயிருக்காங்க. ஸோ காலையில் கூட்டிகிட்டு போய் விடும்போது கிறிஷு ஈவினிங்காக வந்து நம்மளை தான் கூட்டிகிட்டு போக சொன்னான் மனோஜ். எங்கே கிறிஷை காணோம் அப்படின்னு. எங்கே போனான்னு தெரியலையே ரோகிணி, விடு எங்கேயாச்சும் போயிட்டு போகிறான், அந்த பூ கட்டுறனும் மொத்தமும் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்களோ என்னவோ அப்படின்னு. இல்லை கிரிஷ் நம்மளை தானே கூட்டிகிட்டு வர சொன்னால், அதனால் அவங்க கண்டிப்பாக வந்திருக்க மாட்டாங்க. நான் அப்போவே ஃபோன் பண்ணி மீனாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நாங்களே கிரிஷை கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி சொல்லும்போது, என்ன சொல்கிற, அப்போ எங்கே போயிருப்பான்? சரி விடு, எங்கேயாச்சும் போயிருப்பான், ஒருவேளை அவள் பாட்டி இது வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்களே என்னவோ, போகட்டும் நம்ம வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. ரோகிணிக்கு இங்கே பெத்த வயிறு மனசு துடிக்குது, எங்கே போயிருப்பான் கிரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு. மனோஜ்க்கு என்ன கேஷுவலாக சொல்லிட்டு போயிட்டாரு. இங்கே ரோகிணிக்கெல்லாம் அவ்வளோ பதற்றமாக இருப்பு, எப்படி அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, இவன் என்னமோ இப்படி பேசிகிட்டு இருக்கான். மனோஜ், அவங்களோட பாட்டி எப்படி ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க, அப்படியே வந்திருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தானே வந்து கூட்டிகிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. தெரியலையே ரோகிணி, இங்கே நின்று என்ன கேட்டுட்டு இருந்தா, எனக்கு என்ன தெரியும், வா வீட்டுக்கு போய் பார்க்கலாம், ஒரு வேளை நம்ம வர லேட் ஆகிடுச்சுன்னு வீட்டுக்கு எது அவனே போயிருக்க போகிறான் அப்படின்னு. அது எப்படி முடியும் மனோஜ், சின்ன பையன் அவ்வளோ தூரம் எப்படி போயிருப்பான் அப்படின்னு தெரியலையே. இப்படி கேள்வி மேலே கேள்வியே கேட்காம முதல்ல போய் வீட்டில் விஷயத்த சொல்லலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கூப்பிடுறாரு. அப்போது ரோகிணியும் காரில் போகிறாங்க. கிறிஷை காணோம் அப்படின்னு ரொம்ப தவிச்சு போயிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு போன உடனே, எங்கடா நீங்கள் 2 பேரும் மட்டும் வரீங்க, கிறிஷ் எங்க அப்படின்னு இங்கே அண்ணாமலை கேட்குறாரு. அப்போ அங்கே உட்காந்துட்டு இருந்த முத்துக்கு ஒரே ஷாக்கு. என்னடா கிறிஷ் எங்கடா, உங்கள் கூட தானே வரேன்னு சொன்னான். பா என்னப்பா இவன் கிறிஷ் இல்லாமல் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் ஸ்கூலில் போய் தேடணும், கிறிஷ் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லவும், என்னடா சொல்கிற, பையனை நம்ப வச்சு நல்ல ஒரு நாடகம் ஆடி எங்கேயாச்சும் விட்டுட்டு வந்துட்டியா நீயும் அம்மாவும் மாதிரி அப்படின்னு கேட்கவும், என்னங்க பேசிகிட்டு இருக்கான் இவன், அவன் காணாமல் போனதுக்கு இவன் எப்படி இங்கே பொறுப்பாக முடியும் அப்படின்னு. ரோகிணி, என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா ஆண்டி நாங்கள் ஸ்கூலுக்கு போய் பார்த்தோம், கிறிஷ் அங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லவும், ரோகிணி போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்றது நல்லா போய் தெரியும் மீனாவுக்கு. அதனால் வந்து, என்னங்க கிறிஷ் ஸ்கூலில் காணோன்னு சொல்கிறாங்க, அப்போது கிறிஷ் எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி கிறிஷை கடத்திட்டு போன மாதிரி இப்போவும் யாராச்சும் கிறிஷை கடத்திட்டு போயிருப்பாங்களா அப்படின்னு மீனா சொல்லவும், மீனா அப்போது அம்மாவோடைய வேலை அது, சிந்தாமணி கிட்ட சொல்லி சிந்தாமணி கிறிஷை கடத்தினாங்க, இப்போ யார் கடத்திருப்பாங்க அப்படின்னு. அந்த பையனுக்கு எங்கெங்கே ஆளுங்க எதிரிங்க யார் இருப்பாங்கன்னே தெரிய மாட்டேங்குது, எங்கேயாச்சும் போய் தொலையட்டுன்னு அப்படியே விட்டுற வேண்டியது தானே, எதுக்கு தேவையில்லாமல் இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்குதுங்க, இப்போ தான் வீடே நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாரிச்சு இருக்கா, சின்ன பையனை காணோன்னு எல்லாரும் துடிச்சு போயிருக்காங்க, இப்போ போய் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அண்ணாமலை திட்டிகிட்டு இருக்காரு. நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு, உன்னால் இன்னும் பண்ண முடியலன்னா எதுவும் பண்ணாமல் நீ வாயை மூடிட்டு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு, உண்மையிலே நாங்கள் அங்கே போய் பார்த்தோம், கிறிஷ் இல்லை, நாங்கள் என்ன பொய்யா சொல்ல போகிறோம் அப்படின்னு. இல்லை மீனா, இவன் தான் என்னமோ பண்ணியிருக்கான், கிறிஷ் மேலே ஓவராக பாசமாக நடிச்சுட்டு இருந்தான், அவன் கையெழுத்தெல்லாம் போட்டான், அப்பான்னு டேடின்னு வேறு கிறிஷ் கூப்பிட்டுட்டு இருந்தான், எல்லாத்துக்கும் சரி சரின்னு இவன் தான் மண்டே ஆட்டிகிட்டு இருந்தான், ஒரு வேளை அம்மாவும் இவனும் பிளான் பண்ணி இவன் அம்மா பேச்சை கேட்டுட்டு ஏதாச்சும் கிறிஷை பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு. மீனா, முத்து ஏன் அப்படிலாம் பேசுகிறாரு, அந்த மாதிரிலாம் மனோஜ் எதுவுமே பண்ணல, காலையில் நாங்கள் தான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் கிறிஷை விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு ஷோரூமுக்கு போனோம், அங்கே போகும்போது கிறிஷ் அப்போவே ஈவினிங்காக வந்து கூட்டிகிட்டு போக சொன்னான், போயிட்டு வந்து பார்த்தா கிறிஷ் அங்கே ஆளே இல்லை, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு தான் நாங்கள் வரோம், கிறிஷை காணோன்னு நாங்களே துடிச்சு போயிருக்கோம், ஏன் மீனா முத்து இப்படி எங்கள் மேலே பழிய போடுறாரு அப்படின்னு சொன்ன உடனே மீனாவுக்கு எல்லாமே புரியுது. ஸோ அப்போ மீனா இருந்துக்கிட்டே, கிறிஷ் அப்படியெல்லாம் இவங்க எதுவும் பண்ணியிருக்க முடியாது, கிறிஷ் உண்மையிலே காணாமல் தான் போயிருக்கான், அவன் எங்கே போயிருக்கான், யார் அவனை கடத்திட்டு போனாங்க அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கணுங்க, இதெல்லாத்தையும் முதல்ல நீங்கள் விடுங்க, உங்கள் அண்ணன் மேலே எதுக்கு தேவையில்லாமல் சந்தேகப்படுறீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அளவுக்கெல்லாம் இவர் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்ன உடனே, ஆமாம் மீனா, நீ சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அப்போ கிறிஷ் எங்கே போயிருப்பா, அப்பா சரி அப்போ முதல்ல நான் கிறிஷ் எங்கே போயிட்டான்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறேன்ப்பா அப்படின்னு இங்கே அண்ணாமலை வந்து கிட்ட சொல்லிட்டு முத்து வந்து கிளம்புறாரு. அப்போது ரோகிணிக்கு ஒரு ஃபோன் வருது. ரோகிணி அதாவது உள்ள ரூமில் இருக்கிற ஃபோன் அடிக்குது. ரோகிணி வந்து ஃபோன் எடுக்க போகிறாங்க. அப்போ தான் வந்துட்டு இங்கே நடந்த விஷயங்களை வந்து ஃப்ளாஷ்பேக் போட்டு காட்டுறாங்க. கிறிஷ் ஸ்கூலில் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது ரோகிணியோட பிஏ வந்து, நான் உன்னுடைய அம்மாவோட ஃப்ரெண்டு,
உன் அம்மா தான் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்ன உடனே கிறிஸ் திருன்னு முழிக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு நாள் மீனா ஆண்டிக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ நம்மளை கடத்திட்டு போனாங்க. இப்போ அம்மா பேரை சொல்லி வந்திருக்காங்க. யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னப்பா என்ன தெரியாதா? உன் அம்மா கல்யாணி ரோகிணி அவங்க தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. எனக்கு உன் அம்மாவை பற்றி எல்லாமே தெரியும்ப்பா. நீ ஏன் இப்படி கவலைப்படுற? நான் ஏதாச்சும் உன்னை பண்ணிடுவேன்னு பயமாக இருக்கா? அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். இங்கே பாரு, உன் அம்மாவோடைய ஃபோட்டோலாம் கூட என்கிட்ட இருக்குது. நீ வா, உன் அம்மா கூட்டிகிட்டு வர சொன்னேன் போகலாமா? நீ பயப்படாமல் தைரியமாக வருவே இல்லை? குட் பாய் தானே அப்படின்னு. சரி அங்கிள், என் அம்மா கூட்டிகிட்டு வர சொன்னால் நான் வரேன் அப்படின்னு. ஸோ ரோகிணி அப்படின்னு சொன்ன உடனே கல்யாணி அப்படின்னு உடனே கிருஷ்ணன் ஆணித்தனமாக அவங்கள நம்பிடுறாங்க, அவங்களுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரோகிணி பண்ணி வச்சிருக்க வேலைலாம் அந்த மாதிரி. ஸோ இப்போ மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அவருடைய அப்பா இறந்துட்டாரு. ஸோ கிறிஷுக்கு அது யாருன்னு கூட தெரியாது இது வரைக்கும். அப்போது இங்கே மனோஜ் கூட சேரணும் அப்படின்றதுக்காக நிறைய வேலைகளை ரோகிணி வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதில் யார் எங்கேருந்து எப்போ தெரிஞ்சவங்க வருவாங்க அப்படின்னு ஸோ கிறிஷ்கே தெரியலை. அப்படி கிறிஷை நம்பி கூப்பிட்ட உடனே கிறிஷும் அவங்க கூட அப்படியே போயிடுறான். அப்போது இதுதான் சமயம் அப்படின்னு அவங்களும் கடத்திட்டு போயிடுறாங்க அந்த பிஏவும். ஸோ அப்போ கடத்திட்டு போயிட்டு தான் இப்போ இந்த பிஏ ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரோகிணி இப்போ இந்த சமயத்தில் இவன் எதுக்கு ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு கோபத்தோட ஃபோன் எடுக்கவும், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. என்ன கல்யாணி, ஏன் அப்படி கோவப்படுற? உன் பையன் கிறிஷை காணோன்னு தேடிட்டு இருக்கியா அப்படின்னு உடனே ரோகிணிக்கு பதற்றம் ஆகிடுது. என்ன சொல்கிற நீ அப்படின்னு. ஆமாம், இப்போ கிறிஷ் என்கிட்ட தான் இருக்கான் அப்படின்னு. என்ன நம்பலையா? வேணும்னா கிறிஷ்கிட்ட பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஷ் உன் மம்மி பேசுகிறாங்க பேசு அப்படின்னு. ஆமாம், நீ தானம்மா இந்த அங்கிள் கூட என்னை கூட்டிகிட்டு வர சொன்ன. நீ எங்கம்மா இருக்க? நான் இந்த அங்கிள் கூட தான் இருக்கேன். நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போவாமா, எனக்கு இங்கே இருக்க பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் சொன்ன உடனே, கிறிஷ் நீ பயப்படாத, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை வாங்கிக்கிட்டு அந்த பிஏ அங்கேருந்து தூரமாக வந்துடுறாங்க. எதுக்கு என் பையனை இப்போ கடத்தி வச்சுருக்க? என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. எனக்கா என்ன வேணுமா? 2 லட்சம் பணம் வேணும். அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு உன் பையனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரோகிணியும் உடனே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. பணமா? என்கிட்டயா? அவ்வளோ பணம்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன உன்கிட்ட இல்லாத பணமா கல்யாணி அப்படின்னு. எதுக்கு இப்படி தினம் என்ன சாவடிக்கிற, சித்திரவதை பண்ணுற? இப்போ எதுக்கு கிறிஷை கூட்டிகிட்டு போய் வச்சிருக்க நீ? அவனை வச்சு இப்போ ஏமாற்றி பணத்தை வாங்கலான்னு நீ யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு. ஆமாம், இப்போது நான் விஷயம் கேள்விப்பட்டேன். கிறிஷ் உங்கள் வீட்டில் தான் இருக்கானாமே. உங்கள் வீட்டில் எப்படி நீ கிறிஷை கூட்டிகிட்டு போய் வச்சுருக்க? உங்கள் வீட்டில் இன்னும் யாருக்கு விஷயம் தெரியாதா, இல்லை தெரிஞ்சிடுச்சா? நான் வேணா சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு. அப்போது நீ பதத்துலேருந்து தெரியுது யாருக்கும் விஷயம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை கிறிஷ் என்கிட்ட ஒப்பிடிச்சிட்டு அப்படின்னு. பாரு, நீ பணத்தை கொடுத்துட்டு உன் பையனை கூட்டிகிட்டு போயிட்டே இரு. நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். இல்லைன்னு வச்சுக்கோ, நான் அவனை கூட்டிகிட்டு வந்து விட்டு எல்லா விஷயத்தையும் நேராக வீட்டிலே சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அப்போது ரோகிணி இருந்துக்கிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. இங்கே பார், என்ன பண்ணுவியோ தெரியாது, இன்னும் அரை மணி நேரத்தில் 2 லட்ச ரூபா வேணும், நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன் திருப்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அரை மணி நேரத்தில் 2 லட்ச ரூபாய் எப்படி என்னால் ரெடி பண்ண முடியும்? இங்கே பார், இந்த ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன ரொம்ப பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படின்னு தெரியுதுல்ல. அப்போது நான் கேட்குற பணத்தை கொடு, எனக்கு உண்மை தெரியும் அப்படின்றத உனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் இப்படியெல்லாம் என்கிட்ட வீணா பிடிவாதம் பிடிச்சிட்ருக்கா? வீட்டில் விஷயத்த சொன்னால் உன் நிலமை என்ன ஆகும்னு தெரியும். நீ எதுக்காக இப்படி போய் சொல்லி உன் வாழ்க்கையை நீ இப்படி ஒவ்வொரு நாளும் தினம் வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு எனக்கு தெரியாதா? விஷயம் தெரிஞ்சா எங்கடா உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க அப்படின்னு அவ்வளோ பயமாக இருக்குல்ல. அப்போ நான் சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க பிஏ ஃபோன் சொல்லிட்டு அப்படி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இங்கே ரோகிணிமே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போய் உட்காந்துட்ருக்காங்க. அப்போது இங்கே அண்ணாமலையுமே இருந்துக்கிட்டு கிறிஷ் நம்ம முதல்ல எங்கே இருக்கான் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஆமாம், கிறிஷ் முதல்ல ஸ்கூலில் இருந்து எப்படி போனான் அது எல்லாத்தையும் நம்ம விசாரிக்கணும். அதுக்கு முதல்ல ஸ்கூலில் போயிட்டு அங்கே இருக்கிற கேமராவோ இல்லை வாட்ச்மேனோ யாரையாச்சும் கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னோமோ. ஆமாப்பா, நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து முத்துவுமே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரோகிணி வந்து மீனாக்கிட்ட அவங்க கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு. ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு. கிறிஷை யாரோ கடத்தி வச்சுக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆமாம், கிறிஷுக்கு கடத்தி வச்சுக்கிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுற அளவுக்கு நம்பர் எப்படி தெரியும் அப்படின்னு. கிறிஷு என்னோடய நம்பர் தெரியாதா? அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ல எல்லாமும் என்னோடய நம்பர் தானே கொடுத்துருக்குறேன் அப்படின்னு. ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் யோசிக்கும் போது, இப்போ என்னவா எதுக்கு கிறிஷை கடத்தி வச்சுருக்காங்களாம்மா, உனக்கு எப்போ ஃபோன் பண்ணாங்க அப்படின்னலாம் வந்து மீனா ரொம்ப பதறி போய் ரோகிணிக்கிட்ட கேட்கவும், அப்போ தான் ரோகிணியுமே இருந்துக்கிட்டு இப்போ தான் எனக்கு இந்த நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு, பணம் கேட்டு மிரட்டுறான், அப்படி இல்லைனா கிறிஷை கொண்டுடுவேன்னு சொல்கிறான், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ரோகிணி சொல்லவும், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இங்கே ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. பேசாமா உன் வீட்டுக்காருக்கும் இல்லை என் வீட்டுக்காருக்கும் யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்க சொல்லு, மிரட்ட சொல்லு, அப்போது அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க பார்த்துப்பாங்கல்ல அப்படின்னு
சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லவும், என்ன சொல்கிறேங்க மீனா, அப்படி பண்ணால் நாம் மாட்டிக்க மாட்டோமா அப்படின்னு. நாம் எதுக்கு மாட்டிக்கிறோம், பார் உன்னோட விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும், வீட்டில் இருக்க மற்ற யாருக்குமே தெரியாது. இப்போ கிருஷா காணு, அவங்கள பொறுத்த வரைக்கும் கிருஷை காணோம் அப்படின்னு ஃபோன் பண்ணி, இப்போ எனக்கு பணம் வேணும், கிருஷை நான் கடத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டால், யாராக இருந்தாலையும் தன் பிள்ளையை கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்னா யாராக இருந்தாலையும் பணத்தை கொடுத்து தான் ஆகணும். எப்படி எந்த சூழ்நிலை இருந்தாலையும் தன் பிள்ளையே இல்லைனாலையும் வேறு ஒருத்தவங்க யாராச்சும் கூட பணம் கொடுத்து தானே ஆகணும். அதை யோசிச்சு பாரு நீ லாஜிக்கலா அப்படின்னு மீனா சொல்லவும், ஆமாம் இல்லை அப்படின்னு. ஆனால் முத்துவோ அப்படி வந்து கிருஷை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தா கிருஷை எதுக்காக கடத்தனா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து வந்து அந்த பிஏவை உதச்சி அடித்து மிரட்டி உண்மை தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றது ரோகிணி விட்டுடுறாங்க. அதை யோசிச்சு பார்க்கறதில்ல. மீனா சொன்ன ஒரு வார்த்தைக்காக சரி அப்படின்னு மனோஜ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. மனோஜ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் வந்து கிருஷ்ணனை கடத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பணம் கேளு, கண்டிப்பாக தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு பிஏவும் பணம் நமக்கு வேணும், அதுக்கு யார்கிட்ட கேட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கிருஷ்ணனை கடத்தி வச்சுருக்கேன், எனக்கு 2 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. டே யாரடா நீ, அவன் யாரடா முதல்ல எனக்கு, நான் எதுக்குடா நீ அவனை கடத்தி வச்சுட்டு இருந்தா பணம் தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா யாரோ முத்துவை அது கிருஷியை கடத்தி வச்சுருக்காங்களாம்ப்பா, பணம் கேட்டு என்னை மிரட்டுறான் அப்படின்னு சொல்லவும், எனது எவன் பெற்றதுக்கோ நீ எதுக்குடா பணம் கொடுக்கணும், இங்கே பாருடா விட்டுட்டு வேலையை பாரு அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லவும், அப்பா பாருப்பா அம்மா எப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. டே ஸ்பீக்கரில் போடுறா, நீயும் என்னமோ தீவிரவாதி கிட்ட பணம் கேட்டு மிரட்டிட்டு இருக்கவங்ககிட்ட அப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு முத்து திட்டிகிட்டு இருக்காரு. அப்போது ஸ்பீக்கரில் போடவும், எங்கே இருக்க, என்ன வேணும், எதுக்கு இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு கேளுடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நீ முதல்ல எனக்கு எப்படி ஃபோன் பண்ண, என் நம்பர் உனக்கு எப்படி தெரியும், எதுக்கு நீ என்கிட்ட பணம் கேட்டுட்ருக்க அப்படின்னு. உன் நம்பரா, இந்த பையன் தான் கொடுத்தான், அவனோட டேடியோட நம்பருன்னு, அவனோட டேடி நீ தானே, உங்ககிட்ட தானே பணம் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லவும், பார்த்தீங்களாங்க அவனை அப்போவே டேடின்னு கூப்பிட வேண்டான்னு நான் அத்தனை தடவை சொன்னான். அந்த பையன் இப்போது நம்ம மனோஜுக்கு டேடின்னு கூப்பிட்டதுனால எவ்வளோ பெரிய வில்லங்க வந்து முடிஞ்சிருக்குன்னு பார்த்தியா. அவனுடைய அப்பா அவன் தான் நினச்சிக்கிட்டு எவனோ கடத்தி வச்சுக்கிட்டு எவ்வளோ பெற்ற பிள்ளைக்கோ பணம் கேட்டுட்டு என் பையனை மிரட்டிட்டு இருக்கான். இங்கே பாருடா மனோஜ், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதா, இங்கே பாருடா டேய் யாருன்னு நீ எனக்கு தெரியாது, இங்கே பார் நீ அந்த குட்டிச்சாத்தானே என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என் பையன் அவனுக்கு அப்பனும் இல்லை, அவன் எனக்கு பையனுக்கு புள்ளியும் இல்லை, அது யாருன்னே எங்களுக்கு தெரியாது, எங்ககிட்டலாம் பணம் கேட்டு மிரட்டுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா சொல்லிட்டு இருக்கவும், அப்பா பாருங்கப்பா அம்மா எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. ஓ அப்போது அந்த பையன் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை, சரி அப்போது நான் அந்த பையனை கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இங்கே பாருடா, நீ கிருஷ் எதுவும் பண்ணிடாத, உனக்கு தேவை பணம் தானே, நான் அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு. என்னங்க பேசிட்டு இருக்கான் அப்படின்னு. ஏய் நீ இப்போ அமைதியாக இருக்க போறியோ, ஓங்கி பலார்னு விட போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் பேசாமல் போலீஸ் கேஸுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு விட்டுட்டு வேலையை பார்க்காம இப்படி இவங்க 2 பேரும் எதுக்குங்க இதில் ஓடிட்டு திரியணும், ஏதோ வில்லங்கத்தையோ அது வீட்டுக்கு கொண்டு வருது அப்படின்ற மாதிரி இங்கே விஜயா பேசிகிட்டு இருக்காங்க. ஒத்துவர்னுக்கிட்டு இங்கே பார் கிருஷோட உயிரை எதுவும் பண்ணிடாதா, அவனோட உயிர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், எங்களை நம்பி அவனோட பாட்டி எங்ககிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க, அவனை எதுவும் பண்ணிடாத, உனக்கு என்ன பணம் தானே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ சரி அப்போது நான் எங்கே வரணும் என்ன எதுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா இருந்துக்கிட்டு இங்கே அப்பா அவன் யாரோ நல்லா தெரிஞ்சவனாட்டம் தான் இருப்பா, ரொம்ப நாளாக நோட்டை விட்டு இருந்திருப்பான் போல இருக்குது, கிருஷி நம்ம வீட்டில் இருக்கான்னு தான் தெரிஞ்சு மனோஜ் டேடின்னு கூப்பிட்டது. ஸோ மற்ற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் பணத்தை கேட்டு மிரட்டிட்டு இருக்கான், அப்படி யாராப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சந்தேகத்தோடு கேட்டுட்ருக்காங்க. தெரியலையேடா அப்படின்னு அண்ணாமலையும் சொல்கிறாங்க. எதுக்கு கிருஷி அடிக்கடிக்கு இப்படி யாராச்சும் ஒருத்தவங்க கடத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது சரி இப்போ அதை யோசிக்க வேண்டிய நேரம் நமக்கு இல்லை, இப்போது அடுத்து நம்ம கிருஷை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முத்துவுமே வந்து மனோஜை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. பணத்தையும் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. ஸோ அப்படி பணத்தை காட்டினா தான் அந்த ரவுடி கிருஷை விடுவான் அப்படின்னா வேறு வழியிலே காட்டி தான் கண்டில் ஆகணும், பணத்தை விட கிருஷோட உயிர் தானே முக்கியம் அப்படின்னு முத்து நினைக்கிறாரு. அப்போது பணத்தை எடுத்துக்கிட்டு முத்துவை கூட்டிகிட்டு கிளம்புறாரு. உடனே இங்கே விஜயா புலம்புறாங்க, 2 லட்சம் போச்சே, இந்த குட்டி பிசாசு என் வீட்டுக்குள்ளே வந்து இப்படியெல்லாம் ஆட்டி வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக புலம்பிட்டு இருக்கும்போது இங்கே மீனாவும் ரோகிணியும் அங்கே நின்றுட்டுருக்காங்க. ரோகிணி நீயாச்சும் இவனுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா, இவனும் சொல்ல கேட்காம அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு போயிட்டுருக்கான் அப்படின்னு. அத்தை ஒரு குழந்தையோட உயிர் தான் கத்த முக்கியம், பணத்தை விட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீ கொடுக்க வேண்டியது தானே, உன் அம்மா வீட்டிலேருந்து அப்படியே கட்டாக எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கியா, அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு என் பையன் சம்பாதிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
விஜயா வந்து பேசிகிட்டு இருக்கவும் மீனா அடுத்த நடியே என்ன பண்ணுவாங்க அப்படியே ரோகிணியை பார்த்து மறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணியுமே இருந்துக்கிட்டு ஆண்டி ஒரு குழந்தைய காப்பாற்ற தானே 2 லட்சம் தானே விடுங்க, நான் எப்படியாச்சும் பிரைடல் மேக்கப் போட்டு அதுலேருந்து நான் சம்பாதிட்டு வந்து மனோஜ்க்கு உங்களுக்கும் கொடுத்துட்றேன். கிறிஷ் ரொம்ப பாவம் இல்லை, கிறிஷை கூட்டிகிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெத்த பிள்ளையோட பாசம் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் ரொம்ப துடிச்சு போகிறாங்க. ஸோ இப்போ கிறிஷோட உயிருக்கு ஆபத்தை உடனே ரோகிணி எந்த அளவுக்கு துடிக்கிறாங்க அப்படின்றத மீனாவால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. அது புரிஞ்சதுனால தான் மீனா வந்து இன்ன வரைக்கும் ரோகிணியை காட்டி கொடுக்காம சப்போர்ட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க ரோகிணிக்கு வந்துட்டு. ஸோ இப்போ இங்கே முத்தும் மனோஜும் அப்படி தேடி போயிட்டு இருக்கும்போது அந்த பிஏவும் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிற இடத்துக்கு வா, ரோட்டில் நான் நின்றுட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேனில் வந்து பையனை வச்சுட்டு உட்காந்துட்ருப்பேன். அங்கே வந்து நீ பணத்தை கொடுத்துட்டு கிறிஷை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 2 பேரும் அங்கே கிளம்பி போகிறாங்க. டேய் நமக்கு எதுக்குடா அது தேவையில்லாத வேலை, எங்கேயோ போயிட்டு போகுதுன்னு விட்டுறலாண்டா அப்படியே அப்படின்னு. டேய் ஓங்கி விட்டேன்னு வச்சுக்கோ, இதுக்கு தாண்டா அங்கேருந்து வந்தேன், உன் அம்மா புத்தி உனக்கும் அப்படியே தாண்டா இருக்கும். இங்கே பாருடா, கிறிஷை நம்மளை நம்பி ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க அவனோட பாட்டி, அவனுக்குன்னு யாருமே இல்லை, நாம தான் அவனை பார்த்துக்கணும். உன் அப்பான்னு அந்த பையன் வாயை திறந்து கூப்பிட்டானேடா, அது கூட உனக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லையாடா, இப்படி கிறிஷ் போனால் போகட்டும்னு சொல்லிட்டு இருக்கா. நீ எல்லாம் என்னதான் ஆளோ, உனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தை மேலே பாசமாக இருப்பியா இல்லையான்னு கூட தெரியலடா அப்படின்ற மாதிரி முத்து சொல்லவும், டே அதெல்லாம் இருப்பேன்டா, அது ஏன் குழந்தை அப்படின்னு. அப்போ இவன் மட்டும் ஓராமேட்டு பிள்ளை இல்லை, உனக்கு அப்படி தானே தெரியும் அப்படின்னு. அது வந்துடா அது பேசாமல் வாடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கூட்டிகிட்டு போகவும், அப்போ தான் அங்கே காரில் ரொம்ப தூரத்தில் கிறிஷை வச்சுட்டு இருக்காங்க. நடுவில் வந்து பணத்தை கைமாற்ற சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிஏ ஃபோன் பண்ணி முத்துக்கிட்ட, நீங்கள் முதல்ல கிறிஷை அனுப்பி விடுங்க, அதுக்கப்புறம் தான் பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு. பையனை வாங்கிக்கிட்டு நீங்கள் பணத்தை கொடுக்காம போயிட்டா அப்படின்னு. பையனோட உயிரை விட எங்களுக்கு பணம் ஒன்றும் முக்கியம் கிடையாது அப்படின்னு. அப்போது பணத்தை நீ முதல்ல கொடு அப்படின்னு. இன்னும் நாங்கள் எப்படி நம்புறது, கிறிஷை நீ ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா அப்படின்னு. இந்த பையனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு பணம் தானே முக்கியம், அதுக்காக தானே இவனை தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு. இல்லை ஒருவேளை உன்னை கண்டுபிடிச்சிருவோம், உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவோன்ற பயத்தில் கிறிஷை ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னு. அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம், தயவு செஞ்சு நீ கிறிஷை அனுப்பிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, நீ முதல்ல என் ஆள்கிட்ட பணத்தை கொடு, அப்புறம் நான் கிறிஷை அனுப்புகிறேன் அப்படின்னு திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. டேய் கொடுத்து தொலைடா, இவங்கள பார்த்தாவே பயமாக இருக்குடா, என்னமோ ரவுடிங்க மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பணத்தை கரெக்டாக கொடுக்கும்போது கிறிஷையும் அனுப்பி விடுறாங்க. கிறிஷ் வந்ததுக்கப்புறமா முத்து இருந்துக்கிட்டு டக்குன்னு அவங்கள உதச்சி அடித்து சண்டை போட்டு அந்த பணத்தையே ரிட்டர்ன் வாங்கி மனோஜ் கிட்ட கொடுத்துட்றாங்க. டே மனோஜ் கிறிஷை கூட்டிகிட்டு காரில் ஏறா அப்படின்னு சொல்லிட்டு, டே என்னென்ன பண்ணிட்டு இருக்க நீ, டே போடா சொல்கிறத கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக சண்டை போடுறாங்க. முத்து அங்கிள் அப்படின்னு கிறிஷ் கத்துறாங்க. நீ முதல்ல போ கிறிஷ், மனோஜ் கூட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்போ தான் அடித்து துவைச்சி எல்லாரையும் பயங்கரமாக காய போட்டு இதுக்கு முன்னாடி எப்படி கிறிஷை காப்பாற்றினாங்களோ அதே மாதிரி காப்பாற்றிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ, பையனுடைய உயிரை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிற நீ, நான் தான் அவனை சேஃப்டியாக காப்பாற்றிட்டேனே, இப்போ நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு. நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்ண போகிற, அவன் பின்னாடி பார் அப்படின்னு சொன்ன உடனே மனோஜையும் கிறிஷையும் சேர்த்து அவங்களோட கழுத்தில் கத்தியை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க ரவுடிங்க. இப்போ நீ பணத்தை கொடுத்துட்டு விட்டுட்டு அவங்களை கூட்டிகிட்டு போக போறியா, இல்லை அவங்க உயிரை எடுத்துட்டுமா, பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது மனோஜ் பணத்தை கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே மனோஜ் கையிலேருந்து அதை எடுத்துட்டு குடுகுடுன்னு 2 பேரும் ஓடிடுறாங்க, கிறிஷையும் மனோஜையும் விட்டுட்டு. அப்போது முத்து ஓடி துரத்தி போய் அவங்கள பிடிக்கிறாங்க. டே போனால் போகட்டும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பணம் போனால் கூட போயிட்டு போகுது, எனக்கு கிறிஷை எதுக்காங்க அவங்க கடத்தினாங்கன்ற காரணம் தெரியணும் அப்படின்னு முத்து பயங்கரமாக அவங்கள அடித்து பயங்கரமாக சண்டை போட்டு, எதுக்கு நீ கிறிஷை கடத்தின, உனக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம், அவனை கடத்தி எதுக்கு நீ பணத்தை கேட்குற அப்படின்னு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இங்கே அவங்க பிஏ வந்து அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் உளறிறாரு. ரோகிணி தான் பணம் கேட்க சொன்னாங்க அப்படின்னு. ரோகிணியா, அது யார் அப்படின்னு. ரோகிணி தான் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்க சொன்னாங்க அப்படின்னு முத்துக்கிட்ட சொன்ன உடனே முத்துக்கு சந்தேகம் வந்தது. யாரை பார்லரமாக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஆமாம் அவங்களே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. டே இல்லைடா, எதுக்கு ரோகிணி ஃபோன் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் முதல்ல பையனை கடத்தி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஒன்றுமே புரியல அப்படின்னு முத்து குழம்பி போய் நிற்கிறாரு. பார்லர் அம்மாவுக்கு ஏன் இவன் முதல்ல ஃபோன் பண்ணணும், அவனோட நம்பர் எப்படி கிடச்சிச்சு, பார்லர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணப்போ பார்லர் அம்மா எதுக்கு இவனுக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்கணும், ஒன்றுமே புரியலையே. மனோஜ்க்கு ஏன் ஃபோன் பண்ணியிருக்கணும், இந்த ரவுலி இவங்கிட்ட ஃபோன் பண்ணி பணத்தை, ஒருவேளை இவங்க 2 பேரோட நம்பரும் இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் தான் பணம் கிடைக்கும் அப்படின்னு பார்லர் அம்மாவுக்கு மிரட்டியிருப்பானோ. ஒருவேளை அதனால் பயந்துக்கிட்டு பார்லர் அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒருவேளை மனோஜோட நம்பரு கொடுத்துருக்குமோ, ஒன்றுமே புரியலையே. அப்படின்னா டேரெக்டாகவே வந்து பார்லர் அம்மா விஷயத்த சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முத்து குழம்பி போயிருக்காரு. ஸோ வீட்டுக்கு போய் முதல்ல என்ன ஏதுன்னு கேட்கணும் அப்படின்னு முத்து கோவத்தோட வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. கிறிஷை கூட்டிகிட்டு மனோஜையும் கூட்டிகிட்டு. ஸோ இதோட எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது,
ரோகிணி வந்து மாட்டிக்க போகிறாங்களா? ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.